உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரக நிலைகள். ரிஷபத்தில் குரு வக்ரம், கடகத்தில் செவ்வாய் வக்ரம், கன்னியில் கேது, தனுசில் சூரியன் புதன், கும்பத்தில் சுக்கிரன் சனி, மீனத்தில் ராகு. முதலில் மேசம். 2க்குரிய சுக்கிரன் லாபஸ்தானத்தில் ஆட்சி பெற்ற சனியோடு இணைந்திருக்கின்றார். பாகியஸ்தானத்தில் சூரிய புதன் சேர்க்கை பலமாக இருக்கிறது. குரு தொழில் ஸ்தானத்தை பார்வையிடுகின்றார். தொழில்துறையில் முன்னேற்றம் உண்டு. குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும். கொடுத்த கடன்கள் வசூலாகும். புதிய முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதார நிலை உயரும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். கலைஞர்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது. குரு அஷ்டம ராசியை பார்ப்பதால் கஷ்டங்கள் குறையும். குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் கிரகநிலைகள் உண்டு. ராசிக்குரிய செவ்வாய் நீசம் அடைவதும் சனியை பார்ப்பதும் சில இடர்பாடுகளை தரவே செய்யும். குறிப்பாக இந்த பார்வை சோம்பலை அதிகரிக்கும். சில வேலைகளை செய்யலாமா வேண்டாமா என்கிற மனக்குழப்பம் ஏற்படும். புதியவர்களை நம்பி பொறுப்புகளை ஒப்படைக்க வேண்டாம். 7/1/2025 முதல் 9/1/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: சனி செவ்வாயின் பார்வை இருப்பதினால் சனிக்கிழமை ஆஞ்சநேயர் சன்னதிக்கும் செவ்வாய்க்கிழமை முருகன் சன்னதிக்கும் சென்று வழிபடுங்கள். அடுத்தது ரிஷபம். ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்து அமர்ந்திருக்கின்றார். லாபஸ்தானத்தில் இருக்கும் ராகு உங்களுக்கு ஏற்றத்தை தருவார். ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. பெரியோர்கள் ஆசீர்வாதம் உண்டு. பூர்வீக சொத்துகளில் உள்ள பிரச்சனை தீரும். ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் பலம் பெற்றிருப்பதால் வணிகத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பொருளாதார நிலை உயரும். புதிய சந்தர்ப்பங்கள் கலைஞர்களுக்கு தேடி வரும். ரியல் எஸ்டேட் தொழில் சிறப்பாக இருக்கும். வரவேண்டிய பாக்கிகள் வசூலாகும். வேலை சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி பெறும். செவ்வாய் 3ஆம் இடத்தில் நீச்சம் பெற்றிருப்பதால் சகோதர உறவுகளில் கவனம் தேவை. உயர் அதிகாரிகளோடு முரண்பாடுகள் வைத்துக் கொள்ள வேண்டாம். தொழிலில் பங்குதாரர்கள் சில பிரச்சனையை தரக்கூடும். ஜென்மகுரு என்பதால் எதையும் யோசித்துத்தான் செய்ய வேண்டும். அவசரப்பட்டால் அனர்த்தம்தான் விளையும். 9/1/2025 முதல் 11/1/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: அஷ்டமத்தில் சூரியன் புதன் இணைந்திருப்பதால் சூரிய நமஸ்காரம் செய்யுங்கள். புதன்கிழமை அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது மிதுனம். ராசிநாதன் புதன் வலிமை பெற்று ராசியை பார்ப்பதும் சூரியனோடு இணைந்திருப்பதும் நல்ல பலன்களை தரும். பாகியஸ்தானத்தில் சனி சுக்கிரன் இணைந்திருக்கின்றார்கள். எனவே இந்த வாரம் யோகமான பலன்கள் நடைபெறும். வருமானம் அதிகரிக்கும். வசதிகள் பெருகும். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு கிடைக்கும். குடும்ப சூழ்நிலை மன நிறைவை தரும். மனதில் உற்சாகம் குடிகொள்ளும். நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள். எதிர்பார்த்த பதவி உயர்வு கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். சொந்த கட்டடத்தில் சிலர் தொழிலை மாற்றுவார்கள். முக்கியஸ்தர்களின் ஆதரவு உண்டு. 2ஆம் இடத்தில் உஷ்ண கிரகமான செவ்வாய் நீசமடைந்திருப்பதால் வார்த்தைகளில் கவனம் தேவை. தவறான வார்த்தைகளை பேசுவதன் மூலமாக சிக்கல்களை எதிர்கொள்ள நேரும். தொழில்துறையில் போட்டிகள் உண்டு. குழந்தைகளின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. சில விஷயங்களுக்கு கடுமையான முயற்சிகள் தேவைப்படும். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை தோறும் அருகிலுள்ள அம்மன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள். அடுத்தது கடகம். சுகாதிபதி சுக்கிரன் அஷ்டமத்தில் சனியோடு சேர்ந்திருக்கிறார். ராசியில் உள்ள செவ்வாய் அவரை பார்க்கின்றார். லாபஸ்தானத்தில் உள்ள குரு தைரியஸ்தானத்தையும் பஞ்சமஸ்தானத்தையும் பார்வையிடும் நல்ல சூழல் இந்த வாரம் அமைந்திருக்கின்றது. பூர்வீக சொத்து பிரச்சனைகள் தீரும். தெய்வ அருளும் தரிசனமும் உண்டு. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். தடைகள் உடையும். பொருளாதாரம் திருப்தியாக இருக்கும். 3ஆம் இடத்தில் கேது இருப்பது எதை குறித்தும் பெரிய அளவில் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை என்பதையே காட்டுகிறது. லாபஸ்தானத்தில் குரு இருந்தாலும் வக்கரகதியில் இருப்பதால் சில எதிர்பாராத பிரச்சனைகளை உண்டாக்கலாம். குறிப்பாக உத்தியோகத்தில் நாம் செய்யும் சிறு தவறும் பெரிய தவறாக கருதப்பட்டு தொழில் கூட்டாளிகளால் சில இடையூறுகள் உண்டு. மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும். பரிகாரம்: பிரதோஷ விரதம் இருங்கள். நல்ல பலன் கிடைக்கும். அருகிலுள்ள கோயிலுக்கு சென்று தீபம் போடுங்கள். அடுத்தது சிம்மம். தைரியஸ்தானாதிபதி சுக்கிரன் சனியோடு இணைந்து உங்கள் ராசியை பார்வையிடுகின்றார். ராசிக்குரிய சூரியன்
தனுசு ராசியில் புதனோடு இணைந்து யோகம் பெறுகின்றார். சுக்கிரன் யோகமான அமைப்பில் இருப்பதால் தொழில் வளர்ச்சி நன்றாக இருக்கும். பொருளாதார உயர்வு உண்டு. சுபகாரிய பேச்சுக்கள் முடிவாகும். சிலருக்கு இடமாற்றம் உண்டு. ஆனால் அது நல்ல விதமாக இருக்கும். கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பெற்றோரின் ஆரோக்கியத்திலும் கவனம் தேவை. வீட்டில் விருந்தினர் வருகையால் செலவுகள் அதிகரிக்கும். 2ஆம் இடத்தில் கேது இருப்பதால் பேசும் பேச்சை கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். 7ல் சனி சுக்கிரன் அமர்ந்து ராசியை பார்ப்பதும் நல்ல அமைப்பல்ல. கணவன் மனைவி பேச்சுக்களினால் தேவையில்லாத பிரச்சனைகள் வரலாம். சந்திராஷ்டமம் 5/1/2025 பிற்பகல் 2:23 மணி முதல் 7/1/2025 மாலை 5:38 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ஞாயிற்றுக்கிழமை விரதமிருந்து சூரிய நாராயணரை வணங்குங்கள். அடுத்தது கன்னி. தன குடும்பாதிபதி சுக்கிரன் 6ஆம் இடத்தில் இருக்கின்றார். பாகிஸ்தானத்தில் குரு அமர்ந்து ராசியை பார்வையிடுகின்றார். சுகஸ்தானத்தில் புதன் யோகம் தரும் அமைப்பிலும் லாபஸ்தானத்தில் செவ்வாயும் இருக்கும். தொழில்துறை முன்னேற்றமாக இருக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். பழைய கடன்கள் அடைபடும். வரவேண்டிய கடன்கள் வசூலாகும். புதிய திட்டங்கள் வெற்றி பெறும். சிலர் பழைய குறைந்த சம்பள வேலையிலிருந்து அதிக சம்பள வேலைக்கு மாறுவீர்கள். பதவி உயர்வு, ஊதிய உயர்வும் கிடைக்கும் வாய்ப்புண்டு. 4ஆம் இடத்தில் ராசிநாதன் இருக்கின்றார். ஏதாவது ஒரு காரியத்தை அரைகுறையாக செய்துவிட்டு வருத்தப்படும்படியாக நேரலாம். 4ஆம் இடத்தில் சூரியன் இருப்பதால் பகைமை பாராட்டும் நிலைமையை குறைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் இடத்தில் ராகு இருப்பது கணவன் மனைவி பிரச்சனைகளை வெளிப்படையாக பேசாமல் உள்ளுக்குள் குமரிக் கொண்டிருப்பதை குறிப்பிடுகிறது. பேசி சமாதானமாக முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். சந்திராஷ்டமம் 7/1/2025 மாலை 5:39 மணி முதல் 9/1/2025 இரவு 8:35 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை பிரதோஷ வேளையில் சிவன் கோயிலுக்கு சென்று விளக்கு போடுங்கள். அடுத்தது துலாம். ராசிநாதன் சுக்கிரன் சுபபலம் 5ல் பலம் பெற்றிருப்பது அற்புதமான அமைப்பு. அதோடு சூரியன் 3ஆம் இடத்தில் இருப்பதால் அற்புதமான வாரம் இந்த வாரம். போட்டித் தேர்வுகளில் வெற்றி உண்டு. உங்களுக்கு அமையும் வேலையில் அனுகூலமும் முன்னேற்றமும் உண்டு. தொழில்துறை மிக முன்னேற்றமாக இருக்கும். வரவு அதிகரிக்கும். குழந்தைகளுக்கு நல்ல எதிர்காலம் வரும்படியான முயற்சிகளும் ஏற்பாடுகளும் நடைபெறும். புதிய வீடு மனை வாங்கும் யோகம் உண்டு. கொடுத்த கடன் வசூலாகும். திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கும். வருங்காலத்தை பற்றிய அச்சம் அகலும். கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாக அமையும். 6ல் உள்ள ராகு நீங்கள் நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக நடத்தி கொடுப்பார். 7க்குரிய செவ்வாய் நீச்சம் பெற்ற நிலையில் இருப்பதாலும் அவர் சுக்கிரனை பார்ப்பதாலும் சகோதர வழியில் சில பிரச்சனைகளும் குடும்ப பிரச்சனைகளும் ஏற்படலாம். 12ஆம் இடத்தில் கேது இருப்பதால் மறைமுகமான பேச்சுக்களால் மன கஷ்டம் ஏற்படும். செவ்வாய் 10ல் நீச்சமடைவதால் தொழிலை கவனமாக செய்ய வேண்டும். சற்று அலட்சியம் இருந்தாலும் நஷ்டம் வர வாய்ப்புண்டு. பரிகாரம்: மகாலட்சுமியை காலையும் மாலையும் தீபமேற்றி வழிபடுங்கள். மகத்தான வாழ்க்கை கிடைக்கும். அடுத்தது சந்திராஷ்டமம். துலாம் ராசிக்குரிய சந்திராஷ்டம தினங்கள் 9/1/2025 இரவு 8:36 மணி முதல் 11/1/2025 இரவு 1:43 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம தினத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது விருச்சிகம். பொதுவாகவே கிரகநிலைகள் ஒரு பக்கம் இரக்கத்தை தந்தால் இன்னொரு பக்கம் ஏற்றத்தையும் தரும். இரக்கத்தை சமாளித்து ஏற்றத்தை கையாள தெரிந்தவர்களுக்கு கிரகநிலைகள் அனுகூலமாகவே இருக்கும். சிரமம் வந்தாலும் அதிகம் சிரமப்பட மாட்டார்கள். அதற்கு ஏற்றவாறு விருச்சிக லக்ன ராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் நீசமடைந்து பலம் குறைகிறது. ஆனால் அவர் 6ஆம் அதிபதியாக இருந்து நீசம் பெறுவதால் 6ஆம் இடத்தில் காரகங்களான நோய், கடன் முதலிய சங்கடங்கள் குறைகிறது. 12ஆம் அதிபதியானவர் சுகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் பயணங்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் முதலியவை ஏற்படும். புதிய வாகன வசதிகள் ஏற்படும். வணிகத்தில் புதிய திட்டங்கள் உருவாகும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம். குரு வக்ரம் பெற்றிருக்கின்றார். அதிகப்படியான வேலைப்பளு இருக்கும். எவ்வளவு செய்தாலும் வேலை இருந்து கொண்டே இருக்கும். 2ஆம் இடத்தில் சூரியன் புதன் இருப்பதால் யோசிக்காமல் வார்த்தைகளை பேசிவிட்டு சங்கடப்படும் சூழல் உருவாகும். 5ஆம் இடத்தில் ராகு இருப்பதால் பூர்வீக பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள் ஏற்படலாம். குழந்தைகள் விஷயத்தில் அதிக கவனம் தேவை. பரிகாரம்:
லட்சுமி நரசிம்மரை வணங்குங்கள். மகாலட்சுமி ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். அடுத்தது தனுசு. லாபாதிபதி சுக்கிரன் 3ஆம் இடத்தில் இருக்கின்றார். அவர் சனியோடு இணைந்திருக்கின்றார். பல சிரமங்கள், பல கிரகங்கள் சற்று அனுகூலமாக இல்லாததால் நிதானமாகவே காரியங்களை ஆற்ற வேண்டும். சுக்கிரன் உபஜயஸ்தானத்தில் இருப்பதால் விருந்து, கேளிக்கை போன்ற விஷயங்களால் மகிழ்ச்சி ஏற்படும். நண்பர்கள் உதவுவார்கள். வெளிநாட்டு வேலைவாய்ப்பு முயற்சி செய்பவர்களுக்கு படிக்கும். காரணம் 5, 6க்குரிய சுக்கிரன் உத்தியோகஸ்தானத்தில் சனியோடு சேர்ந்திருக்கின்றார். 3ஆம் இடத்தில் உள்ள சனி சுபகாரியங்களை விரைவாக நடத்தி தருவார். வெளியூர் பயணங்கள் ஏற்படும். அதில் ஆதாயமும் உண்டு. வீடு கட்டுதல், வீடு வாங்குதல் போன்றவற்றில் சிறு பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனைகள் அவ்வப்பொழுது தலைதூக்கும். அதை பெரிதாக்காமல் விட்டுவிட வேண்டும். கடன் வாங்கி சில நேரங்களில் செலவுகள் செய்ய வேண்டியிருக்கும். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. தொழில் போட்டிகள் உண்டு. சிலருக்கு வேலை தேடுவதில் இடையூறுகள் ஏற்படும். சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். நீங்கள் கவனமில்லாமல் எடுக்கும் முடிவுகளும் தேவையில்லாமல் பேசும் பேச்சுகளும் உங்களுக்கு சங்கடங்களையும் பிரச்சனைகளையும் தரலாம். பரிகாரம்: பூர ஊன்யாதிபதி செவ்வாய் அஷ்டமத்தில் இருப்பதால் முருகனை வணங்குங்கள். சிவப்பு பூக்களால் அர்ச்சனை செய்து வணங்குங்கள். அடுத்தது மகரம். தனக்குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன் இருப்பது சிறப்பு. 3ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருப்பதும் பலம். குரு ராசியை பார்வையிட்டு பலப்படுத்துகின்றார். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். பூர்வீக சொத்து வழக்குகள் சாதகமாகும். குடும்பத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் நடைபெறும். சுப செலவுகள் உண்டு. தொழில்துறையில் நல்ல முன்னேற்றம் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. சில நல்ல செய்திகளையும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளையும் எதிர்பார்க்கலாம். கேது உங்கள் 9ஆம் இடத்தில் இருப்பதால் ஓரளவு பெரியவர்கள் ஆசையும் தெய்வ பலமும் பிரச்சனைகள் வந்தாலும் சமாளிக்கும் திறமையை தரும். சுகாதிபதி செவ்வாய் வக்கரமடைந்திருக்கின்றார். சகோதர உறவுகளிடம் கவனம் தேவை. கூட்டுத் தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படலாம். கணவன் மனைவி உறவுகள் எதிர்பாராத சிக்கல்களையும் மன அழுத்தங்களையும் தரலாம். பரிகாரம்: நவகிரக வழிபாடு, குறிப்பாக சனிக்கிழமைகளில் சிவன் கோயிலுக்கு சென்று வழிபடுவது பலனளிக்கும். அடுத்தது கும்பம். சுகாதிபதி சுக்கிரன் ராசியில் சனியோடு இணைந்திருக்கின்றார். லாபஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து யோகம் தரும் அமைப்பில் இருக்கின்றார்கள். வருமானம் குறைவில்லாமல் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடுகள் நீங்கும். தொழில்துறையில் புதிய முயற்சிகள் பலனளிக்கும். வேலை இல்லாதவர்கள் முயற்சி செய்தால் நல்ல வேலை கிடைக்க வாய்ப்புண்டு. குடும்பத்தில் சுகமும் சந்தோஷமும் அதிகரிக்கும். தாய் வழி ஆதரவு உண்டு. சில சொந்த கட்டடத்துக்கு தொழிலை மாற்றுவார்கள். வேலையில் சுறுசுறுப்பு அதிகரிக்கும். 6இல் செவ்வாய் இருப்பதால் எதையும் தைரியத்துடன் எதிர்கொள்வீர்கள். எதிர்பாராத சில பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். மன அழுத்தம் அவ்வப்பொழுது தலைதூக்கும். சிலரை நம்பி செய்த காரியம் கடைசி நேரத்தில் பலனில்லாமல் போகலாம். அதனால் கருத்து வேறுபாடுகளும் மனக்கசப்புகளும் நிகழலாம். திட்டமிட்டு செய்வதாலும் அளவாக பேசுவதாலும் பல பிரச்சனைகளை தவிர்க்கலாம். 8இல் கேது என்பதால் வாகனங்களை கவனத்துடன் கையாள வேண்டும். பரிகாரம்: சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயிலுக்கு செல்லுங்கள். வெற்றிலை மாலை சாற்றி வழிபடுங்கள். அடுத்தது மீனம். 3க்குரிய சுக்கிரன் ராசிக்கு 12இல் வருவது நன்மையாகத்தான் இருக்கும். ஸ்தான பலம் இல்லாத குரு பார்வை பார்த்ததால் உங்களுடைய பஞ்சம ராசி, பூர்வ புண்ணிய ராசி, லாபராசி பலமடைகின்றன. அதனால் குடும்பத்தில் உள்ள மனக்கசப்புகள் பெரிய அளவில் தொந்தரவு செய்யாது. வருமானம் நன்றாகவே இருக்கும். சில முயற்சிகளில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும். கணவன் அல்லது மனைவியின் ஆரோக்கிய குறைபாடு நீங்கும். சகோதரர்களால் நன்மை உண்டு. ராசியில் ராகு இருப்பதாலும் ராசிநாதன் வலிமை குறைந்திருப்பதாலும் தனக்குடும்பாதிபதி செவ்வாய் நீசமடைந்திருப்பதாலும் எந்த செயலை செய்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்ய வேண்டும். புதிய திட்டங்கள் எதுவும் இப்பொழுது வேண்டாம். இருப்பதை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். பொறுமையை கையாளுங்கள். அது உங்களுக்கு நன்மையை தரும். 5/1/2025 முதல் 7/1/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் துர்க்கையை வழிபடுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.